ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போகுது. அதை பார்த்து நிறைய பேர் வயிறு எரிஞ்சு போகிறாங்க. வைரலாக போகுது, வயிறு எரிஞ்சு போகிறாங்க. காரணம், ஒரு பொண்ணாக வந்து அந்த பொண்ணு ஒரு பையன்கிட்ட வந்துட்டு மறைமுகமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன். அதை எத்தனை வாட்டி சொல்லுவாங்க? ஒரு வாட்டி சொன்னாவே பசங்க வந்துட்டு சும்மா கண்ணை காமிச்சாவே புரிஞ்சுப்பாங்க. இந்த காலத்திலலாம் வந்து அது வேறு மாதிரி எப்படா வந்து ஓகே சொல்லுவாங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் ஒரு 3000 வாட்டி சொல்லியிருக்கோம். இவரும் அதை வந்து ஒரு போதை மாதிரி இவருக்கு இருக்க போல இருக்குது. இதில் என்ன கொடுமைனா, விஷாலுக்கு ஆல்ரெடி வெளியில் வந்துட்டு லவர் இருக்காங்க. இவரும் அவங்களும் சேர்ந்து அடித்த அந்த ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போயிருக்கு. உள்ளே போய் பார்த்தா அட பாவி, அந்த பொண்ணோட மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையான்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு தர்ஷிகாக்கு நம்ம வெளியே போயிடுவோன்னு. அதனால் என்ன பண்ணுறாங்க, விஷாலை பக்கத்தில் உட்கார வச்சு பேசுகிறாங்க. அந்த நேரம் யாரும் இல்லை, இருந்தால் சுற்றி கேமரா இருக்குது. சரி, அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, விஷால் நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறேன் திரும்ப அப்படின்போது இவர் வந்துட்டு சொல்லிடின்னு கேட்குறாரு. இப்போ தர்ஷிகா வந்து வெக்கம் போடுறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்றாங்க. இப்போ இவர் சொல்லுன்னு திரும்ப கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கான். எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாருங்க. இவர் யாரோ ஒருத்தங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்னான்னு சொல்லு. இதுக்கு மேலே அந்த பொண்ணு என்ன சொல்ல இவருக்கு? அதாவது இவருக்கு வந்து ஒரு சில பேர் நல்லா நீங்கள் நோட் பண்ணி தெரியும். ஒரு சில பாய்ஸை நான் கூட பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே மன்மத டேஷன் நினைப்பு. அதுவும் பெண்கள் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வந்துட்டு அந்த லவ் பண்ணுற விஷயத்த வந்துட்டு சொல்கிறத வந்துட்டு ஒரு வெகுமதியாக பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு சொன்னால் அதுவே வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் நிறைய பேர் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க கேவலமாக. அந்த மாதிரி டைப்பில் தான் இவர் பண்ணிகிட்ருக்கார். ஒரு பக்கம் அன்ஷிதா கிட்ட அவர் பேசும்போது நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, அநியாயம் பண்ணுறாரு. ஆனால் அன்ஷிதா எப்படி தெரியுங்களா, அன்ஷிதா வந்து அந்த மாதிரி எனக்கு நினைப்பே இல்லைன்னு ஒரு வாட்டி சொல்லி அழுதாங்க. எனக்கு ஐயோ மண்டை குழம்புறா சாமி. திரும்ப அவங்க வந்துட்டு ஒன்றும் இல்லைன்றாங்க. இல்லை சொல்லு தர்ஷின்னு கேட்குறாரு இவர். அப்போ திரும்ப வந்துட்டு சொல்லு, என்ன யாருக்கு யார் மேலே என்ன மேட்டு சொல்லு. திரும்ப கேட்கும்போது அவங்க விஷுவை தர்ஷிகாவுக்கு பிடிக்குது, ஏன்னு தெரில சத்தியமாக சொல்லிட்டாங்க. நான் ஒன்றே காதலிக்கிற மட்டும்தான் சொல்ல பிடிக்குதுன்ட்டாங்க. இவர் விஷுவை பிடிக்குமான்னு கேட்குறாரு. இதுக்கு மேலே அதாவது டியூப்லைட் மாதிரி நடிக்கிறான். அந்த பொண்ணு வந்துட்டு உடனே கடைசி அங்கே பார்த்தியா இன்னும் அது லைட்டு, நீ சரியான டியூப்லைட்டுன்ட்டு போயிட்டாங்க. என்னை கேட்டிங்கன்னா தர்ஷிகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வெளியில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு தேவையில்லாத இந்த மாதிரி வேலைகளை பண்ணாமல் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்களா, அவங்களோட லைஃப்பை அழகாக பார்த்துட்டு, ஏன்னா சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3 வாரம் தெருக்க விட்ட ஒரு கண்டஸ்டன்ட். அதே பாதையில் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக முத்துக்குமருக்கு ஒரு பெரிய காம்படிட்டராக வந்திருப்பாங்க இந்த தர்ஷிகா. போல்டாக பேசக்கூடிய ஆள். என்னாச்சு ஏதாச்சும் தெரில, யார் கண்ணு வச்சாங்களோ தெரில, இல்லை சூடிங்கனி வச்சிட்டாங்களோ தெரில. 3வது வாரத்துக்கு அப்புறம் புஷ்ஷுன்னு போனவங்க தான். அதோட எந்திரிக்கவே இல்லை. எந்திரிச்சவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஜய் விஷால் மூஞ்சில் தான் முழிச்சாங்க. அதோட போச்சு. இது தேவையா? என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். விஜய் விஷாலுக்கு பச்சையாக தெரியும். அப்புறம் எதுக்கு நைட்டு போய்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் கட்டி பிடிச்சி இது பண்ண அது பண்ணு பேசுகிறதெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். ஊருக்கே தெரியுது, உலகத்துக்கே தெரியுது. அப்புறமும் இவர் வந்துட்டு அப்படி என்ன பிடிச்சிருக்கா, என்ன சொல்ல வர, இதெல்லாம் தேவையில்லாதது. அந்த பொண்ணோட மனசை வந்து அந்த அளவுக்கு இப்போ அந்த பொண்ணு வெளியே போய் இவன் நம்மக்கிட்ட ஓகே சொல்லிட்டானா இல்லையா இதை போட்டு குழப்பிட்டுருக்கோம். ஆனால் அவருக்குள்ளே தெரியும் அந்த பொண்ணு நம்மளுக்கு தான் பண்ணுது, கொஞ்சம் அலைய விடுவோன்னு. நீங்கள் அலைய விடுவீங்களோ கிளைய விடுவீங்களோ அதை விடுங்க. வெளியில் வந்து உங்களுக்காக ஒரு பொண்ணு இருக்குது ஆல்ரெடி. அந்த பொண்ணோட மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒன்றும் சொல்கிறதுக்குல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.